இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வாசிப்போமே. ஆனால் ஆண்டவர் அவனை நடத்துகிறார். எப்படி ஆண்டவர் அவனை நடத்துறாருன்னா, மூன்றாவது நான் அதுக்கு வைத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, முடிவை தெரியாத ஒரு பாதையிலே நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். எப்படி நடத்துவாரா நம்மள ஆண்டவர்? சில நேரத்தில் ஆரம்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். துவங்கிறத மட்டும்தான் கர்த்தர் சொல்றார். ஆனா இடையிலே நீங்கள் நடக்க வேண்டிய சில பாதைகளை ஆண்டவர் இடையில என்ன பண்ண மாட்டாருன்னா காண்பிக்கவே மாட்டார். சில மனிதர்களுக்கு ஆரம்பத்தை காமிக்கிறாரு, உனக்கு முடிவில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. ஆனால் இடைப்பட்ட பகுதியிலே ஆண்டவர் நடத்துகிற அவங்க வாழ்க்கையிலே வருகிற எதையுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா சில நேரத்தில் அந்த பாதையை கர்த்தர் காண்பிக்கவே மாட்டார். அப்போ நம்பர் 3, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எந்த பாதை அப்படின்னா, அவருடைய பாதை, நம்ம போட்ட பாதை அல்ல, அவருடைய பாதையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது. இரண்டாவது கடினமான பாதையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மூன்றாவது ஒன்று